பார்த்தாவே அதிசயப்படுவீங்க, அவ்வளவு அழகா இருக்கும். ஸோ இப்ப சுருளிப்பட்டி போயிட்டீங்கன்னா வெளியில வந்து நம்மளை வரவேற்கிற ஒரே திராட்சை அப்படியே கொட்டி கிடக்கு. என்னடா இவ்வளவு கொட்டி கிடக்கு, என்ன வைன் பண்ண போறாங்களா அப்படின்னு நினைக்கிறோம். வைன் இல்லைங்க, வேஸ்டான திராட்சையை கொட்டி வச்சிருக்காங்க. ஸோ அழுகி போனது கெட்டு போனதெல்லாம் செப்பரேட் பண்ணி இப்படி கொட்டி வேண்டான்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த திராட்சை அதை கடந்து நம்ம போனோம்னா அழகான திராட்சை தோட்டம், அப்படி கண் கவர்றையும் நம்மளை வாவான்னு அழைக்கிற மாதிரி அப்படி கொத்து கொத்தா திராட்சைகளை நம்ம பாக்குறோம். இது ஒரு 5 ஏக்கர்ல இந்த திராட்சை தோட்டம் இருக்கு. 5000 பேருக்கு மேல வேலை பாக்குறாங்க. ஸோ இந்த திராட்சை தோட்டம் வந்து எல்லா இடத்துக்கும் பேக் பண்ணி போகுது. இப்ப நம்ம திராட்சை தோட்டத்துக்கு உள்ள போறோம். உள்ள போனீங்கன்னா அழகான ஆள் உயரத்துக்கு பற்ற போட்டு நீட்டா ரொம்ப அழகா நேர்த்தியா போட்டிருக்காங்க பற்ற. அதனாலதான் திராட்சை தொங்குறத பார்க்கலாம். அங்க இருக்க தோட்டக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வரிசையா அழகா கத்திரி எடுத்து பியூட்டிஃபுல்லா அதை நீட்டா கட் பண்ணி எடுக்கிறாங்க, டேமேஜ் ஆகாம கட் பண்ணி எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரேஸ்ல கம்ப்ளீட் பிளாஸ்டிக் ட்ரேஸ் அப்படி விலைக்கு போற மாதிரி மார்க்கெட்டுக்கு போற மாதிரி அது பண்ணாங்க. கீழே பாத்தீங்கன்னா பெண்கள் வரிசையா அழகா ரோல உட்காந்துருக்காங்க. வயதான மூதாட்டிகளும் இருக்காங்க, இளம் பெண்களும் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்த கொத்து திராட்சையை எடுத்து அழகா பிரிக்கிறாங்க. அழுகல், பூச்சி, கெட்டு போனது அப்படின்னு சொல்லி தனியா பிரிச்சு அழகான கொத்துக்களை மட்டும் அந்த ட்ரேல அடுக்குறாங்க. ஸோ இதை அழகா அடுக்குனதுக்கு அப்புறம் அதை பேக் பண்ணி விற்பனைக்கு செல்லப்படுது. இந்த திராட்சை தோட்டங்கள்லாம் எப்படி பாதுகாக்கிறாங்க, எப்படியெல்லாம் பண்றாங்க அப்படின்னு அங்க இருக்க தோட்டத்தை காப்பாளர் கிட்ட கேட்போமா? உங்க பேர் சார்? ஸ்ரீரங்கு. ஸ்ரீரங்கு சார், நீங்க எத்தனை வருஷமா இந்த திராட்சை தோட்டம்? 30 வருஷமா வச்சு. 30 வருஷமா வச்சிருக்கீங்க. இந்த ஊர் எந்த ஊர்ல இருக்கு? சுருளிப்பட்டி. சுருளிப்பட்டி கம்பம் பக்கம் சுருளிப்பட்டி. அதாவது கம்பத்துல இருந்து கம்பம் பக்கம். சரி, இப்போ நீங்க வந்து தோட்டம் எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? 30 வருஷமா வச்சிருக்கோம் திராட்சை தோட்டம். நல்ல நிலையில வளர்ச்சி வந்துட்டு இருக்கீங்க. விளைவே ஒரு சமயம் நல்லா விளைவு, ஒரு சமயம் அந்த மழை போது சில சமயம் காலியாகும், நோய்கள் நிறைய அடிக்கும், அப்படியெல்லாம் இருக்கு. எந்த சீசன்ல உங்களுக்கு வந்து திராட்சை உங்களுக்கு வந்து இது ஒரு வருஷத்துக்கு 3 சீசன் இருக்கு. 3 டயத்துல ஒரு 2 டைம் நல்லா இருக்கு, ஒரு டைம் வந்து மழையில ரொம்ப மோசமாகும். இப்ப நம்ம பன்னீர் திராட்சை தோட்டத்தை பார்த்து ரசிச்சோம். அடுத்ததான் இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் கோடிலிங்கம் இருக்கு. கோடிலிங்கம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப கோடிலிங்கம்னு நிஜமாவே கோடிலிங்கம், கோடிக்கணக்கான லிங்கங்கள். பேரு மட்டும் இல்ல, அதே மாதிரி கோடி லிங்கம் இருக்குது. 1, 2, 3ன்னு ஒவ்வொருத்தரும் வேண்டிட்டு ஒரு லிங்கத்தை அங்க பிரசன்ட் பண்றாங்க. ஸோ அந்த லிங்கத்தை அங்க பிரதிஷ்டை பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம அங்க போனீங்கன்னா ஒரு ஆர்ச் இருக்கும். இந்த ஆர்ச் வழியா உள்ள நம்ம போனோம்னா அப்படியே அசந்து போற மாதிரி சின்ன சின்னதா அழகா லிங்கங்கள் எங்க பார்த்தாலும் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த காணிக்கையா கொடுத்து இப்ப கோடிலிங்கம் வந்துருச்சான். ஸோ இன்னும் அதை டெவலப் பண்ணிட்டே போறாங்க. அதோட இல்ல, இன்னும் நம்ம உள்ள போனோம்னா ஒரு அழகான வெள்ளை நந்தி நம்மள வர இருக்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கு. அந்த நந்திக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க இன்னொரு பெரிய லிங்கம். அந்த பெரிய லிங்கத்துக்கும் பக்கத்துல வந்து ஒரு பெரிய அம்மன் சிலை. ஸோ எல்லாரும் பூஜை பண்றாங்க. பூஜை பண்றதுக்குன்னே ஒரு தனியா லிங்கம் அதுக்கு முன்னாடி இருக்கு. ஸோ அதுக்கு நித்திய பூஜைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பூஜைகள்லாம் நம்ம பாக்குறோம். அதோட சுத்தி பார்த்தா எங்க பார்த்தாலும் லிங்கம், வேற லிங்கம் வேற லிங்கம், எப்படி வேற லிங்கம்னு கோடிக்கணக்கான லிங்கங்கள் இருக்கு. இன்னும் அது வந்து 2 கோடிக்கு மேல போகுமா, அந்த அளவு பக்தர்கள் கொடுத்துட்டே இருக்காங்க லிங்கத்தை. இங்க நம்ம வெளியில வந்தோம்னா அந்த கோடி லிங்கத்தை பத்தி நம்ம ஒருத்தர் இன்டர்வியூ கேட்கிறோம். வணக்கம் சார், இந்த கோடி லிங்கத்தை பத்தி சொல்லுங்க, எப்படி பாத்தீங்க, எப்படி இருக்குங்க இடத்துல? நாங்க வந்து சென்னையில இருந்து வரோம். சென்னையில வரப்ப வந்து இங்க சுள்ளி ஃபால்ஸ் கேள்விப்பட்டு வந்தோம். இதை பத்தி எனக்கு தெரியாது அவ்வளவா. சுள்ளி ஃபால்ஸை வந்து நண்பர்களோட வந்து பாக்குறப்ப அவங்க வந்து கேள்விப்பட்டோம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இடம் இருக்குது, ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. அதனால அங்க முடிச்சுட்டு காலைல வந்து நாங்க அங்க ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அப்புறம் திருப்பி இங்க வந்தோம். இது வந்து ரொம்ப அருமையா இருக்கு சார். வந்து இவ்வளவு அருமையான ஒரு இடத்த பார்த்தது இல்லை. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க எழுதிட்டு அவங்களுடைய ஆசைகளை சொல்லிட்டு
ஒரு கோடிலிங்கத்தை வாங்கி ஒரு லிங்கமா பிரதிஷ்டை பண்றாங்க. இது கொஞ்ச நாள்ல பார்த்தா கோடிலிங்கன்ற வந்து 2 கோடி லிங்கமா ஒரு கான்செப்ட் இருக்குது. கோடிலிங்கம் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அடாடா அங்க ஒரு திராட்சை தோட்டம், அதாவது அதுவும் 5 ஏக்கர்ல பெரிய திராட்சை தோட்டம், ரொம்ப அழகா நேர்த்தியா பண்ணிருக்காங்க. அடாடா இங்கேயும் திராட்சையா அப்படின்னு நினைக்கிறோம். இது வந்து பச்சை திராட்சை. முதல்ல நம்ம பார்த்தது பன்னீர் திராட்சை. ஸோ இந்த பச்சை திராட்சையும் சீட்லெஸ்ஸா கொத்து கொத்தா அழகா இருக்குது. இதுவும் நேர்த்தியா ஒரு 5 ஏக்கர் நிலத்துல இவங்க பயிரிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தோட்டமும் அதே மாதிரி ரொம்பவே பிரமாதமா இருக்கு. எல்லாமே வந்து திராட்சை தோட்டங்கள். ஸோ இந்த தோட்டம் வந்து எப்படின்னா சுருளி ஃபால்ஸ்ல இருந்து, அதாவது சுருளி நீர்வீழ்ச்சியில இருந்து சுமார் ஒரு 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இந்த கிராமம் ஃபுல்லாவே இந்த திராட்சை தோட்டம் இருக்கு. இந்த திராட்சை தோட்டத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம பார்த்து அந்த திராட்சையை பார்த்து நம்ம அசந்து போறது மட்டும் இல்லைங்க, அங்க வியாபாரமும் பண்றாங்க. சோ அதே இடத்துல போய் நம்ம ஃப்ரெஷ்ஷா திராட்சைகள் வாங்கி சாப்பிடலாம். சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு காஷன், அதாவது சுத்தமா நீங்க கழுவிட்டு, ஏன்னா என்னதான் அவங்க அழகா நேர்த்தியா நட்டிருந்தாலும் தூசி, அதுவும் மருந்தடிக்கும் போது பூச்சிகள் நிறைய வருதுன்னு மருந்தடிக்கிறாங்க. சோ அதனால நம்ம நல்லா வாஷ் பண்ணி கழுவிட்டு தண்ணியில போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம். ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, எங்க வாங்கினாலும் திராட்சையை கழுவி கொஞ்சம் உப்பு தண்ணியிலையும் போட்டு ஊற வச்சு கழுவிட்டீங்கன்னா அந்த பெஸ்டிசைடோட எஃபெக்ட் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ஜாய் பண்ணலாம் திராட்சையை. இப்ப நம்ம திராட்சை தோட்டம் எல்லாம் பார்த்து ரசிச்சோம் இல்லையா? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஒரு ஃபேக்டரிக்கு போறோம். என்ன ஃபேக்டரி அப்படின்னு நினைக்கிறீங்களா? இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் போவோம். போனா அங்க பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் எல்லாம் அப்படியே கொட்டி வச்சிருக்காங்க, காஞ்சது. ஸோ பயிரிட்டு அதை காஞ்சி அதை கொண்டு வந்து இது வந்து ஹாப்பர்ல போடுறாங்க. அந்த மிஷினரியில ஹாப்பர்ல போட்டா அது என்ன பண்ணுது, காபு தனியாவும் அந்த மக்காச்சோளத்துடைய முத்துகள் தனியாவும் அழகா செப்பரேட் பண்ணிடுது. என்ன அழகா அந்த முத்துகள் வந்து கீழே கொட்டுது பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த சோளத்தை தனியா ட்ரை பண்ணி அதை எடுத்துடுறாங்க ஃபேக்டரியில. இது வந்து ஒரு அழகான கிராமம். அதனால கிராமத்துல என்ன இருக்கும், நீங்க அப்படி ஒரு ஃப்ரெஷ் ஏரு, இயற்கை வண்ணம், மலைத்தொடர்கள், அப்படியே வந்து சங்கீதம் மாதிரி அந்த குயிலுடைய சங்கீதங்கள், அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரே ஒரு ஃப்ரெஷ்ஷான அட்மாஸ்பியரா இருக்கு. நம்ம அதை ரசிச்சுக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டே போகலாம். இப்ப நம்ம கம்பம் ஊர்ல தங்கி இதெல்லாம் பார்க்கணும், சுருளி ஃபால்ஸ்ல ஒரு நாள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அங்க ரூம்ஸ் எல்லாம் அவைலபிள். ஒரு 500 ரூபாயில இருந்து டீசென்டான ரூம்ஸ் எல்லாம் அவைலபிள். அங்க நம்ம முதல்ல புக் பண்ணி தங்கிக்கலாம். Now let's have a short commercial break.